வணக்கம். எனது பெயர் டாக்டர் பூரு தவான். இன்று இந்த வீடியோவில் நாம் ஹெலுசினேஷன் பற்றி பேசப் போகிறோம். பாகிஸ்தானில் உள்ள நோயாளிகளில் 1 பெரிய சதவீதத்தில் ஹெலுசினேஷன் காணப்படுகிறது. அதாவது நோயாளிகள் இல்லாத விஷயங்களை காண்கிறார்கள். உதாரணமாக, பின்னால் யாராவது இருக்கிறாரா, வீட்டில் ஒரு கொள்ளையன் வந்து விட்டாரா, அல்லது யாராவது கடந்து விட்டாரா என்பதை காண ஆரம்பிக்கிறார்கள். மேலும் அவர்களுடன் பேசவும் தொடங்குகிறார்கள். ஆனால் சில சமயம் எங்கள் வீட்டின் சூழல்தான் ஹெலோசினேஷனை உருவாக்குகிறது. ஒன்று பார்கின்சன் மனம் முற்றிலும் மாறுபட்ட முறையில் செயல்படுகிறது. அதில் உடல் மற்றும் இரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இப்போது நோயாளி இருக்கும் அறையில் என்ன பொருட்கள் உள்ளன, ஒளி எப்படி இருக்கிறது என்பதற்கேற்ப நோயாளிக்கு ஹெலுசினேஷன் இருக்கும் அல்லது இருக்காது என்பதையும் அது சார்ந்துள்ளது. இதை புரிந்து கொள்ள நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முன்னணி பக்கம் பார்க்கும்போது எங்கள் கவனம் முற்றிலும் முன்னே இருக்கும். உங்கள் கவனம் இப்போது எனது பக்கம் இருக்கிறது. நீங்கள் எனது பக்கம் பார்க்கிறீர்கள் என்றால், உங்கள் பக்கம் பார்க்க விரும்பினால் அங்கு நீங்கள் என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக காண முடியாது. நீங்கள் வெறும் கருத்துக்களை உருவாக்கலாம். ஒன்று காரணமாக எங்கள் பார்வை கூட பாதிக்கப்படுகிறது. மூளையில் சிக்கல்கள் இருந்தால் பார்கின்சன் நோயாளியின் சுற்றுப்புற சூழல் மிகவும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தருகிறேன். உங்கள் வீட்டில் அனைத்து விளக்குகள் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் ஹெலுசினேஷன் அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏனெனில் இதில் ஷேடு அதிகமாக உருவாகிறது. இப்போது நாம் முற்றிலும் வெள்ளை ஒளியின் பக்கம் செல்கிறோம். அந்த வெள்ளை ஒளியில் சிறிது நீலச்சாயம் உள்ளது. அது சிறந்ததாக இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டாம். ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்றால், அனைவருக்கும் நான் சொல்வது நாள் ஒளி. இப்போது நீங்கள் 3 ஒளிகளின் இடையிலான தாக்கத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒன்று முற்றிலும் மஞ்சள் தளம் போய்விடும். ஒன்று முற்றிலும் எங்கள் வெள்ளை ஒளி மாறிவிடுகிறது. ஆனால் இது சூரிய ஒளி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஒளியை நாள் ஒளி என்றும் அழைக்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் வெப்பத்தில் செல்லும்போது அது சிறிது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதனால் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் மஞ்சள் ஒளியை வைத்திருந்தால் அது நல்லதாக இருக்கும், பார்ட்டி சூழலை உருவாக்கும். ஆனால் அங்கு ஹெலுசினேஷன்கள் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதலில். இரண்டாவது, உங்கள் ஒளி முற்றிலும் மஞ்சள் என்றால் அதை மாற்ற வேண்டும். நீங்கள் மாற்றினால் நோயாளியின் பார்கின்சனின் ஹெலுசினேஷன்களில் மாற்றங்களை காணலாம். ஹெலுசினேஷன் குறைவாக இருக்கும். வீட்டில் ஒளி முற்றிலும் வெள்ளையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூலையிலும் ஒளி இருக்க வேண்டும். எங்கு இருள் உருவாகும், அங்கு நிழல்கள் அதிகமாக உருவாகும். அங்கு எந்த மூலைகளும் இருக்கக்கூடாது. இதுக்கான கவனத்தை எடுத்துக்குவோம். இப்போது உங்கள் சுவரின் நிறம் என்ன என்பது ஹெலுசினேஷன் இருக்கும் அல்லது இல்லை என்பதை பொறுத்தது. ஏனெனில் வெள்ளை சுவர் ஒளியை பிரதிபலிக்கிறது. அது ஒரு இடத்தில் விழுந்தால் அங்கு அனுப்பப்படுகிறது. இதனால் என்ன ஆகிறது என்றால், ஒளி பரவுகிறது மற்றும் ஒளி பரவும்போது நிழல்கள் குறைவாக உருவாகின்றன. நீங்கள் என் பின்னால் சுவரின் நிறம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள். சிவப்பு நிற சுவர்கள் உள்ளன. இந்த சுவர்களில் நாம் காண்கிறோம் இந்த ஹெலுசினேஷன் அதிகமாக இருக்கும். ஏனெனில் இங்கு ஒளி இரட்டிப்பு ஆகிறது, நிழல்கள் உருவாகின்றன. நீங்கள் சற்று சுயமாகவே உணரலாம். இது கேமராவில் நல்லதாக தெரிகிறது, ஆனால் வீட்டில் எப்போதும் மஞ்சள் நிறத்தில் இருப்பது அங்கு ஹெலுசினேஷன் பொதுவான சிக்கலாக இருக்கும். இது 2 விஷயங்கள். 3வது விஷயம், நான் இருக்கிற அறையில் கர்டன்ஸ் இல்லை, ஆனால் கதவுகள் பற்றிய பேச்சில் கர்டன்ஸ் இருக்கின்றன. கர்டன்ஸ் என்பது பல வகை வடிவங்களில் வருகிறது. சில நேரங்களில் சீரானவை, சிலவற்றில் பூக்கள் உள்ளன, சிலவற்றில் வடிவமைப்பு உள்ளது. உங்கள் கர்டன்ஸ் சீராக இருக்கும்போது அது அசைவில் இருக்கிறது. இங்கு ஹெலுசினேஷன் உருவாகிறது. எனவே நீங்கள் ஒரு நோயாளிக்கு உங்கள் வீட்டின் கர்டன்ஸ் மாற்ற வேண்டியிருந்தால், சுவரின் நிறத்தை மாற்ற வேண்டியிருந்தால் அல்லது ஒளியை மாற்ற வேண்டியிருந்தால் அதில் தவறு இல்லை. ஏனெனில் மருந்து இல்லாமல் கூட அது வேலை செய்கிறது. மேலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் மருந்து கொடுத்தாலும் ஹெலுசினேஷனில் நமக்கு சாந்தி கிடைக்காது. எனவே நீங்கள் பாகிஸ்தானில் சிகிச்சை தொடங்குகிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் ஹெலுசினேஷனுக்கு கவனம் செலுத்த வேண்டும். ஹெலுசினேஷன் இருந்தால் உட்காரும் மற்றும் எழுந்து நிற்கும் இடத்தை மாற்ற வேண்டும். ஏனெனில் ஹெலுசினேஷன் பெரும்பாலும் மாலை நேரத்தில் தொடங்குகிறது, இரவுக்கு போகிறது, காலை முடிகிறது. இது ஏனெனில் நாளில் நமக்கு நாள் ஒளி ஜன்னல்களிலிருந்து மற்றும் கதவுகளிலிருந்து வீட்டுக்குள் வரும். இதனால் வீட்டில் ஒளி அதிகரிக்கிறது. இதனால் ஹெலுசினேஷன்கள் ஏற்படுவதில்லை. ஆனால் மாலை நேரம் வரும்போது இருள் ஆரம்பிக்கிறது, ஹெலுசினேஷன் தொடங்குகிறது. நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இந்த சிறிய சிறிய விஷயங்கள் ஒரு நோயாளிக்கு எவ்வளவு உதவியாக இருக்கின்றன. நான் நம்புகிறேன் நீங்கள் ஹெலுசினேஷன்களை எப்படி குறைக்க வேண்டும் என்பதில் நிறைய புரிந்து கொண்டீர்கள். இன்னும் சில கேள்விகள் இருந்தால் அதற்காக நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அப்போது வரை வணக்கம்.